ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கு மேலும் ஒரு சிக்கல். பிவித்துருகல உரிமைய சிஐடியில் முறைப்பாடு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை ICCPR சட்டத்தின் கீழ் கைது செய்யுமாறு பிவித்துருகல உரிமைய கட்சியின் இளைஞர் அணியின் செயலாளர் குமார ராஜரத்ன குற்றவியல் விசாரணைகள் திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் கடந்த 16/1/2026 அன்று ஜனாதிபதி ஆற்றிய உரை நாட்டின் ஒற்றுமைக்கும் சமாதானத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளதால் அது தொடர்பில் விசாரணைகளை நடாத்துமாறு இன்று குற்றவியல் விசாரணைகள் திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் குமார ராஜரத்ன மேலும் தெரிவிக்கையில், பௌத்த மக்கள் போயா தினத்தில் அனுராதபுரத்தை கடந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள விகாரைக்கு வந்து வைராக்கியத்தை விதைப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார். இந்த நாட்டு மக்கள் சுதந்திரமாக தமது மத அனுஷ்டானங்களை செய்து தங்களின் அடையாளங்களை வெளிப்படுத்தியவர்கள் என்று அரசாங்கத்திடம் கேட்டால் மதஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டும். இவ்வாறான பிரச்சாரங்கள் தமிழ் மக்கள் மத்தியில் சிங்கள மக்களுக்கு எதிரான குரோதத்தை விதைப்பதாக உள்ளது. தனக்கு விரும்பிய மதத்தை பின்பற்ற மக்களுக்கு இருக்கும் சுதந்திரத்தை ஜனாதிபதி தனது அதிகாரத்தை கொண்டு கட்டுப்படுத்த முயற்சிக்கின்றாரா என்ற வினாவை கேட்கின்றேன். ஆனால் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கும் வரப்பிரசாதங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாததால் அவரின் பதவிக்காலம் முடிந்தவுடன் சட்டத்தின் முன் அவர் நிறுத்தப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டோம் என குறிப்பிட்டனர். கந்தரோடை பேர்பலகை அகற்றப்பட்ட விவகாரம் தொடர்பில் யாழ் வலிகாமம் தெற்கு பிரதேச சபை தவிசாளரிடம் வாக்குமூலம் பதிவு. கந்தரோடை விகாரையின் பேர்பலகைகள் அகற்றப்பட்ட விவகாரம் தொடர்பில் யாழ் வலிகாமம் தெற்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராசா பிரகாசிடம் போலீசாரால் இன்று வாக்குமூலம் பெறப்பட்டது. இன்று முற்பகல் பிரதேச சபையில் வைத்து சுன்னாக போலீசாரால் குறித்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிரதேச சபையின் அனுமதி இல்லாமல் கந்தரோடை விகாரை மற்றும் கதிர்கூட விகாரை என நாட்டப்பட்ட 4 பேர்பலகைகள் கடந்த 8ஆம் தேதி பிரதேச சபையால் அகற்றப்பட்டமை குறித்து இந்த விசாரணைகள் இடம்பெற்றுள்ளது. இப்படி ஒரு கட்டளை ஒன்று பிறப்பிச்சு கொடுக்கல அவங்களுக்கு இந்த போட்டை உங்களுக்கு தாரம் நீங்கள் அதில் போட் போட இயலாது. இந்த போட்டை நீங்கள் எடுத்துகிட்டு கொண்டு போய் பிரதேச சபை சபையோட அனுமதி எடுத்து நீங்கள் போட்டை போகிறோம்னா போடுங்கன்னு சொல்லி சொல்லி கொடுக்கலாம். அது அவைக்கு தெரியும் தானே. இப்படி தான் அந்த போட்டில் நீங்கள் ஒன்றும் செய்யாமலுக்கு அப்படியே கொடுக்கணுமான்னு இல்லை. அது அவை இப்போ அதை கொண்டு அப்படியே திருப்பி விடுறத கொண்டு நட்டு விட்டால் என்ன செய்யறோம், எங்களை திரும்பி பிடுங்குறது தான் வேலையாக இருக்கும். இந்த එම දුන්නත් එහෙම ආයෙතන ගිහිල්ලා බෝට් එක අපි දෙනවා. හැබැයි අපි අර නම අයින් කරලා තමයි දෙන්නේ. ඒ ටිකත් நம்ம வாக்குமூலத்தில் தரட்டாங்க. அப்படி அவங்களுக்கு போட் தேவைன்னு சொன்னால் நாங்கள் அந்த கதிர்கூட பன்சில் அடிச்சுக்கிற பேரை அழிச்சுக்கிட்டு நீக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு தாராமன்னு சொல்லி உங்களுக்கு விரும்பினா இல்லை. நீங்கள் தானே அதை கேட்குறீங்க. இப்போ நான் அவர் என்ன கொடுக்கலாமான்னு சொல்லி கேட்க நாங்கள் ரைட்டு இல்லை கேட்டால் கொடுக்கலாம். கேட்டால் கொடுக்கலாம். දැනට වෙනස් කරන්න බෑ. අපි පන්සලට කියනවා ඕනේ නම් අරගෙන ඇවිල්ලා යයි කියන්නේ. அவங்க வந்து நாங்கள் எல்லாரும் கதைச்சு போட்டோம். உங்களோட நாங்கள் கதைப்போம். அதுக்கு பிறகு அந்த பேரை கொடுக்குற டைமில் நீங்கள் கொடுக்க 7 மணி சொன்னால் கொடுக்குற டைமில் நீக்கிட்டு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நீக்க வேணாம்னு சொல்லி இலங்கை தமிழரசு கட்சி கடமை காலங்களில் நீங்கள் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விளம்பர பலகைகளை சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்படுகின்ற அனைத்து அனுமதி பெறாமல் மேற்கொள்ளப்படுகின்ற கடமை 30/12/2025 எங்கண்ட லெஜர் இருக்குது தானே, எங்களுடைய ஆதனங்கள் லெஜர் இருக்குது தானே. அதில் அந்த பகுதி கந்தரோட தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமான பகுதி என்று எழுதியிருக்கு. அதில் விகாரியண்டோ அல்லது ஆதனமண்டோ குறிப்பிடு. அந்த ஆண்டு அந்த போட் மட்டும் காட்டினீங்க இல்லை? இல்லை, அதோட 10-12 போட் கழட்டினேன். விஹாரைக்கு பதிவு செய்யப்பட்ட காணியாவட்டத்தில் இருக்குது. இல்லை இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. கடந்த 8/1/2026 அன்று எங்களுடைய சபை தீர்மானத்துக்கு அமைவாக கந்தரோடை விகாரை என்று பொறிக்கப்பட்ட பெயர் பலகைகள் அகற்றப்பட்டது. அது சம்பந்தமாக இன்றைய தினம் சுன்னாகம் போலீசார் என்னுடைய அலுவலகத்துக்கு வருகை தந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வாக்குமூலம் பெற்று சென்றிருக்கிறார்கள். குறித்த வாக்குமூலம் பெறுகையிலே அந்த பெயர் பலகையை அகற்றியவர்கள் எங்களுடைய சபை தொழிலாளர்கள். அவர்களில் ஒருவரிடமிருந்து வாக்குமூலம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நான் அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டேன். வாக்குமூலம் கொடுப்பதாக இருந்தால் அவர்கள் தவிசாளரின் அறிவுறுத்தலுக்கு நாங்கள் பணியாற்றினோம் என்ற பதிலைத்தான் சொல்வார்கள் என்று அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். திருகோணமலை புத்த சிலையை பிரபாகரனிடமிருந்து நாங்களே மீட்டெடுத்தோம்.
சரத் வீரசேகர. திருகோணமலை நகரில் உள்ள சர்ச்சைக்குரிய புத்த சிலையை 2004ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனிடம் சண்டையிட்டு தான் பாதுகாத்தோம் என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்துக்கு இன்று வந்தவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார். தற்போதைய நிலையில் அரசாங்கத்தில் மற்றும் கருவூர பாதுகாப்பு திணைக்களத்தில் இருக்கும் பிரபாகரன்களிடமிருந்து இந்த சிலையை பாதுகாக்க போராட்டம் நடத்த வேண்டியுள்ளது. இது மிகவும் கவலைக்குரிய நிலைமையாகும். தேரவாத பௌத்த நாட்டில் இவ்வாறான ஒரு நிலைமை இருள் சூழ்ந்த காலகட்டமாகும். அதாவது புத்த சிலை ஒன்றை நிறுவுவதற்கு முயற்சித்த பிக்குகள் 9 பேர் கைது செய்யப்பட்டு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. மதஸ்தலத்துக்கான உறுதி இருக்கும் இந்த காணியில் புத்த சிலை அமைப்பது சட்டவிரோதமானது என்றால் கடற்கரையோரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் ஏனைய மதஸ்தலங்கள் மற்றும் கட்டிடங்களும் அகற்றப்பட வேண்டும். மேலும் கரையோரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்து கோயிலை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த போதும் அதை அகற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை. ஆனால் புத்த சிலை அகற்றல் பௌத்த தர்மத்துக்கு எதிராக அரசாங்கம் திட்டமிட்டு செய்யும் செயற்பாடாகவே நான் பார்க்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை புத்த சிலை விவகாரம் 4 பௌத்த பிக்குகளுக்கு விளக்கமறியல். திருகோணமலை புத்த சிலை விவகாரம் தொடர்பான வழக்கு இன்று காலை திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பௌத்த மத குருக்கள் 4 ஏனைய பொதுமக்களும் இன்றைய வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டனர். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பான வழக்கில் ஹஸ்தப தேரர் உட்பட 4 பௌத்த பிக்குகளுக்கும் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை போதிராஜ விகாரையில் புத்த சிலையை வைத்ததன் மூலம் கடலோர பாதுகாப்பு சட்டங்களை மீறியதாக கூறி கைது செய்யப்பட்டு பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பலாங்குட கஸ்தப்ப தேரர் உட்பட 4 பௌத்த பிக்குகள் மற்றும் 5 பேர் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்படுவதாக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீதிமன்ற வளாகத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர, பௌத்த மத சங்கங்களது பிரதிநிதிகள் மற்றும் சட்டத்தரணிகள் என பலர் இன்றைய தினம் குறித்த வழக்குக்கு வருகை தந்திருந்தனர். இதன் காரணமாக திருகோணமலை நகர் பூராகவும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டமையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இனவாதம் இல்லை என கூறி வடகிழக்கில் அதற்கு மாறான செயற்பாடுகளே இடம்பெறுகிறது. சாணக்கியன் குற்றச்சாட்டு. நல்லாட்சி இருந்த காலப்பகுதியிலே நாங்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையிலே, நல்லாட்சி அரசாங்கம் இருந்த காலப்பகுதியில் ஏதோ ஒரு நம்பிக்கையிலே எங்களுடைய மறைந்த பெரும் தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்கள் அடுத்த பொங்கலுக்கு இடையில் தீர்வு கிடைக்கும், அடுத்த தீபாவளிக்கு இடையில் தீர்வு கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சூழலிலே தமிழருடைய அரசியல் நிலவரங்கள் இருந்தது. அந்த நேரத்திலே நான் நினைக்கிறேன் பலர் அது சம்பந்தமாக விமர்சனங்களை முன்வைத்தார்கள். அதை ஒரு பகுதியாக எல்லாம் பேசப்பட்டது. ஆனால் இதிலே மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம், எங்களுடைய பெருந்தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்கள் அந்த நேரத்திலே ஒரு நிரந்தரமான ஒரு கௌரவமான அரசியல் தீர்வு தமிழ் மக்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் அந்த காலப்பகுதியிலே அரசியலில் ஈடுபட்டார். ஏனென்றால் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டு பாராளுமன்றம் ஒரு அரசியல் பேரவையாக மாற்றப்பட்டு அரசியல் அமைப்பினுடைய ஒரு வரைவு வேலை ஆரம்பித்து அதனுடைய ஒரு டிராஃப்ட், ஒரு இடைக்கால வரவொன்றை உருவாகி அந்த வரவு பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டு இப்படி பல முன்னேற்றங்கள் நடந்தது. எங்களுடைய அரசியல் கைதிகளுடைய விடுதலை நடந்தது, எங்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட்டது, எங்களுடைய காணாமாக்கப்பட்டவர்கள் பொறுப்புக்கூறல் விடயத்திலே நாங்கள் முழுமையாக இணங்காவிட்டாலும் அரசாங்கம் ஏதாவது செயல்பாடுகளை எடுத்தார்கள். அந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது 2016, 17, 18 காலப்பகுதியிலே சம்பந்தன் ஐயா தீபாவளிக்கு தீர்வு வரும், பொங்கலுக்கு தீர்வு வரும் என்று சொன்னதை பார்க்கும் பொழுது உண்மையிலே அந்த தமிழ் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வகையிலாவது செயல்பாடு இருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்று நாங்கள் 2026ஆம் ஆண்டு இந்த தை பிறக்கும் பொழுது எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை பெற்று இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடினூடாக எங்களுக்கு கூட ஒரு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய அளவுக்கு அரசாங்கத்துடைய செயல்பாடு இல்லை என்றது ஒரு மனவருத்தத்துடன் நான் இந்த நல்ல காலப்பகுதியிலே சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. மிக முக்கியமாக இதை ஏன் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், ஜனாதிபதியினுடைய காலம் இந்த வருடத்திலே இன்னொரு 6-7 மாதம் வந்தால் கிட்டத்தட்ட 2வது வருடம் பூர்த்தியாகும். 9 மாதங்கள் வந்தால் அதே நேரத்திலே இந்த ஜனாதிபதி 2வது ஆண்டு பூர்த்தியாகிறதுக்கு இடையில் அரசியல் கைதிகள் எவருமே விடுவிக்கப்பட போவதாக தெரியவில்லை. என்றால் ஜனாதிபதியுடனும் எங்களுடைய உரையாடல்களிலே, பாதுகாப்பு தரப்பினுடைய உரையாடல்களிலே அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக தெரியவில்லை. அதே போல தான் காணி விடுவிப்பு சம்பந்தமாக பல சந்தர்ப்பங்களிலே பேச்சுவார்த்தையிலே நாங்கள் ஈடுபடுறோம். அதிலே முக்கியமாக
அமைச்சர் ஜனாதிபதி அமைச்சராக இருக்கிற ஆலோசனை குழு கூட்டத்தில் இந்த விடயங்களை பற்றி நாங்கள் பேசிய பொழுது குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் இருக்கிற நிலங்களை விடுவிக்கிறது சம்பந்தமாக எந்த இணக்கப்பாடும் எட்டப்பட்டதாக தெரியவில்லை. இன்று வரைக்கும் சில பாதைகள் மாத்திரம் திறக்கப்பட்டு பாதைகளையும் கூட 7 மணிக்கு பிறகு பயன்படுத்த முடியாத நிலை மயிலிட்டி பிரதேசங்களில் எல்லாம் இருக்கின்றதுன்றது ஒரு கவலையான ஒரு விடயம். அதே போல தான் நிரந்தரமான தீர்வுகள் எங்களுடைய அண்மையிலே நடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே பெரிய சர்ச்சை ஏற்பட்டது. ஏனென்றால் 34 விடயங்கள் நான் தொடர்ச்சியாக முன்வைக்கிற விடயங்கள், அதிலே முக்கியமாக ஃபாரஸ்டோட சம்பந்தப்பட்ட விடயங்கள், தொல்பொருளோட சம்பந்தப்பட்ட விடயங்கள், மகாவலியோட சம்பந்தப்பட்ட விடயங்கள், இந்த மாவட்டங்களை மாவட்டத்திலே கூட ஒரு 1.5 வருடமாக கூட்டங்கள் நடத்தி எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அதிலே காணொலிகளை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். மகாவலி சம்பந்தமாக போன கூட்டத்திலே இணக்கப்பாடு இருக்கின்றார்கள், இந்த கூட்டத்திலே புதிய அதிகாரிகள் வந்து இணக்கப்பாடு இல்லை என்றார்கள். கோட்டாபய ராஜபக்ஷ காலப்பகுதியிலே கூட பெரும்பான்மை சமூகத்தினரால் எங்களுடைய மேச்சத்தரைகளை அபகரித்து அந்த காணிகளை சட்டவிரோதமாக இருந்த பொழுது கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கம் கூட அவர்களுக்கு நிரந்தரமாக அந்த காணியை கொடுக்க சொல்லி தீர்மானம் எடுக்கவில்லை. ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்தது பிறகு ஃபாரஸ்டினால் அந்த அத்துமீறி எங்களுடைய மேச்சத்தரையிலே கெவிலியாமடவிலே குடியேறி இருக்கிற பெரும்பான்மையின சகோதரர்களுக்கு அந்த காணியை விடுவிக்க சொல்லி என்பிபி அரசாங்கத்தை தீர்மானம் எடுக்கப்படுது. தொல்பொருள் சம்பந்தமாக கடந்த காலத்திலே நாங்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டோம், போராட்டங்களை செய்தோம். விதுர விக்ரமநாயக்க அமைச்சர் அவர்கள் குசலானமலைக்கு வந்த பொழுது அவரை வழியை மறித்து அவரை நாங்கள் நடையிலே திருப்பி அனுப்பினோம். ஆனால் இந்த அரசாங்கம் வந்த அப்புறம் தமிழ் அதிகாரிகளை நியமித்து தமிழ் அதிகாரிகளை வைத்து தொல்பொருள் திணைக்களம் எங்களோட பிரதேசங்களிலே எங்களோட 600க்கு அதிகமான இடங்களை தங்களுடைய கைவசம் எடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்து எங்களுடைய தவிசாளர் எங்களுடைய பொதுமக்களை நீதிமன்றத்துக்கு முன்னிறுத்துகிறார்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு. அப்போ இவ்வாறாக இது மட்டக்களப்பில் இருக்கிற உதாரணங்கள். அப்போ இப்படியான ஒரு நிலையிலே புதிய பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்து அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தினூடாக என்ன எந்தளவு மோசமான நிலைக்கு எங்களுடைய கருத்து சுதந்திரம் போகின்றது என்று தெரியாத நிலைக்கு போய் கொண்டிருக்கின்றது. அப்போ இப்படியான ஒரு நிலையிலே உண்மையிலே நல்லாட்சி கால பகுதியிலே சம்பந்தன் ஐயா அவர்களாவது அடுத்த பொங்கலுக்குள்ள தீர்வு என்று சொல்லக்கூடிய அளவிலே இருந்தது. இந்த அரசாங்கத்தின் கீழே எந்த ஒரு தமிழ் மக்களை பொறுத்தளவிலே இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவிலே ஜனாதிபதியினுடைய சில கருத்தில் உண்மையில் வரவேற்க வேண்டும். ஜனாதிபதி அவர்கள் அண்மையிலே யாழ்ப்பாணத்திலே சொல்லியிருந்தார், அனுராதபுரத்திலே இருக்கும் ஸ்ரீ தலதா மகாபோதியை தாண்டி தைட்டிக்கு வந்து பூர்ணை அன்று மத வழிபாடுகளில் ஈடுபட முயற்சி எடுக்கிறவர்கள் வந்து உண்மையிலே இது ஒரு குழப்பம் ஏற்படுத்த முயற்சி எடுக்கிறவர்ன்றதை சொல்லியிருக்கிறார். உண்மையிலே அதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஜனாதிபதி அவர்கள் ஒரு என்னென்னு சொல்லலாம், ஒரு பயமில்லாமல் இந்த விஹாராதிபதிகளை இந்த பிக்குமாரை பார்த்து பயப்படாமல் அதை அந்த கருத்தை சொல்கிறார். ஆனால் அவர் அந்த மேடையிலே இருந்து எல்லாரையும் சமனான வாழ்வு சமனாக எல்லாரையும் நாங்கள் பார்ப்போம் என்று சொல்கிறாரே தவிர நடைமுறையிலே அந்த விடயங்களை நாங்கள் காணக்கூடியதாக இல்லை. நடையிலே ஜனாதிபதியை மாத்திரம்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலே அவர் நடந்து செல்கின்றார், நல்ல விஷயம். அவருடைய நடை மாத்திரம்தான் எங்களால் காணக்கூடியதை தவிர நடைமுறையிலே வந்து அவருடைய செயல்பாடுகளை காணக்கூடியதாக இல்லை. வெறும் மேடைகளிலே பேச்சளவிலே இருக்கின்றது. ஜனாதிபதி அவர்கள் சொல்கிறார், தென்னிலங்கையிலிருந்து தையிட்டிக்கு வந்து அந்த பூர்ணை அன்று மத வழிபாட்டில் ஈடுபடுறவர்களை பற்றி அவர் குறையாக சொல்கிறார். ஆனால் அதே தையிட்டி விகாரை சட்டவிரோதமாக கட்டப்பட்டதுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கிறது போல தெரியவில்லை. திருவோணமலையிலே நடந்த சம்பவம் சம்பந்தமாக அது பிழை என்று சொல்கிறார். ஆனால் இன்று வரைக்கும் அந்த சட்டவிரோதமான புத்தர் சில அவிடத்தை இருந்து கொண்டிருக்கின்றது. மட்டக்களப்பிலே எங்களுடைய தமிழர் நிலங்களிலே வந்து தொல்பொருள் ஆக்கிரமிப்பு நடக்குது. நாங்கள் இனவாதம் இல்லைன்னு சொல்கிறார். ஆனால் இங்கே அதுக்கு மாறாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதே போல தான் வவுனியா பிரதேசத்தை எடுத்தால் கிவுலோயா என்ற திட்டத்தின் கீழே கடந்த கோட்டாபய அரசாங்கம் கூட செய்யாத சில விடயங்களை செய்து தமிழர் நிலத்தை தமிழருடைய விவசாய நிலத்தை முழுமையாக அளிக்க பார்க்கிறார்கள். இது அடுக்கடுக்காக சொல்லிட்டே போகலாம். ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தளவிலே இது வளமையாக ஒரு மோகம். இதிலே நாங்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவாகவோ எதிராகவோ நாங்கள் கருத்து வெளியிடுறது வந்து எங்களுடைய எதிர்காலத்துக்காக எங்களுடைய மக்களுக்காகவே தவிர எங்களுடைய தேவைக்காக இல்லை என்றதை குறிப்பிட்டு இலங்கை தமிழரசு கட்சி எப்பொழுதும் தமிழ் மக்களுடைய இந்த அரசியல் உரிமைக்காக நாங்கள் இந்த ஆண்டிலேயும் எங்களுடைய முழுமையான செயல்பாடுகளை முழுமையான அழுத்தங்களை கொடுத்து முக்கியமாக மாநசபை தேர்தலை நடத்துவதற்கான அழுத்தங்களை கொடுத்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை அடைவதற்காகவும் எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை நாங்கள் அடைய வேண்டும் என்றதுக்காகவும் இலங்கை தமிழரசு கட்சி மாத்திரம்தான் தமிழ் மக்களுடைய சார்பிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் சரியாக எங்களுடைய கடமையை நாங்கள் செய்வோம் என்றதை இந்த இடத்தை சொல்ல விரும்புகிறேன். நன்றி. அரசாங்கம் வந்து புதிய கல்வி பரிசீலனை கொண்டு வரதுக்கு திட்டமிட்டிருக்கு.
இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. கல்வி மறுசீலமைப்பு சம்பந்தமாக எங்களுக்கு பல கேள்விகள் இருக்கின்றது, பல பிரச்சனை இருக்கின்றது. குறிப்பாக நான் பாராளுமன்றத்திலேயும் என்னுடைய உரையிலே நான் சொல்லியிருக்கின்றேன், கல்வி மறுசீலமைப்புன்றதும் பிரதமர் ஹரணி அமரசூரியவுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்றதும் ரெண்டு விடயம். பொதுவாக இன்று எதிர்க்கட்சியில் இருக்கிற பலர் ஹரணி அமரசூரியவுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட விடயங்களை வைத்து கொண்டு அதை கல்வி மறுசீலமைப்புகளை கொண்டு வந்து ரெண்டையும் குழப்பினதால் தான் இன்று இது சம்பந்தமாக பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்கின்றது. தமிழரை பொறுத்தளவிலே இதிலே ஆறாம் ஆண்டு வகுப்பு புத்தகத்திலே பொருத்தமற்ற சில பகுதிகள் இருக்கிறதாக நான் உண்மையிலே அதை கண்ணால் காணலை, ஆனால் பல இடங்களிலே பேசப்படுகின்றது. அது ஒரு விடயத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு கல்வி மறுசீலமைப்புன்றது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு அது ஒரு சின்ன பிள்ளை தானே என்று நாங்கள் சொல்ல முடியாது. இதுக்கான காரணம் என்னென்று சொன்னால், வரலாறு பாடத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டால் கூட ஒரு சின்ன ஒரு உதாரணம், இன்னும் கல்வி மறுசீலமைப்பு சம்பந்தமாக பேராசிரியர்கள், எங்களுடைய தமிழ் பிரதேசத்தில் இருக்கிற கல்விமான்கள், இந்த விடயத்திலே நிபுணர்கள், இவங்களுடைய அறிக்கையை நாங்கள் இப்போ கேட்டு அவங்க அதை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதுவரைக்கும் எனக்கு தெரிந்த விடயம், இலங்கையிலே வரலாறு பாடம் படித்தவர் என்ற அடிப்படையிலே ஒரு பாடசாலைக்கு போகும் பொழுது வரலாறு பாடம் இந்த கல்வி மறுசீலமைப்பு நான் நினைக்கிறேன் 80களிலே நடந்தது பிறகு இப்போ தான் முழுமையாக நடத்துறதுக்கு அரசாங்கம் எத்தனித்து கொண்டு இருக்கிறார்கள். கல்வி மறுசீலமைப்பு என்று சொல்கிற விடயத்திலே இந்த வரலாறு பாடத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய வரலாறு புத்தகங்களை நீங்கள் வடிவாக ஆராய்ந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிலே ஒரு தரப்பினுடைய வரலாறு மாத்திரம்தான் பேசப்படுகின்றது. இது மிக முக்கியமாக நாங்கள் விளங்கி கொள்ள வேணும். அதாவது ரெண்டு வகையான வரலாறு இருக்குது. ஆங்கிலத்தை சொல்லுவார்கள் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். அதாவது பிரித்தானியரிலிருந்து சுதந்திரம் கிடைத்ததுக்கு பின்பு இருக்கிற வரலாறும் முன்பு இருக்கிற வரலாறும். இப்போ பிரித்தானியர்கள் எங்களுடைய நாட்டை, அதாவது ஓலாந்தர்களாக இருக்கிறோம், புர்த்துகேசியராக இருக்கிறோம், இவர்கள் எங்களுடைய நாட்டை ஆட்சி செய்த காலப்பகுதியாக அதுக்கு முதல் மன்னர்கள் நாட்டை ஆட்சி செய்ததை பற்றி பெரிய கருத்து வேறுபாடு இருக்கின்றது. சிங்கள வரலாறு பாடங்களிலே தமிழ் மன்னர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்தார் என்றதை அப்படி எழுதினதை கூட பார்க்க முடியாது. தமிழ் மன்னர்களை சிங்கள மன்னர்கள் தோற்கடித்தார்கள், அவர்கள் வேறொரு நாட்டில் இருந்து இந்த நாட்டுக்கு அந்நிய சக்திகள், தீய சக்திகள் என்று விஸ்தரிக்கிறார்களே தவிர, இந்த நாட்டிலே யாழ்ப்பாணத்தில் ஒரு அரசன் இருந்தான், ஒரு கோட்டை இருந்தது, வேறையாக அது ஆட்சி செய்யப்பட்ட பிரதேசம், கிழக்கிலே பல காலப்பகுதிகளிலே பல ஆட்சியாளர்கள் அரசர்கள் இருந்தார்ன்றதெல்லாம் வரலாறு இருக்குது. ஆனால் இந்த வரலாறு சம்பந்தமாக ஒரு டிபேட், அதாவது இது நாங்கள் தமிழ் தரப்பு ஒன்றை சொல்லுவோம், இந்த சிங்கள தரப்பு இன்னொன்றை சொல்லும், இது சம்பந்தமாக ஒரு குழப்ப நிலை இருக்குது. குறைந்தபட்சம் 48ஆம் ஆண்டுக்கு பிறகு பிந்திய வந்த வரலாறை பற்றி அந்த காலப்பகுதியிலே சம்பந்தப்பட்ட ஆக்கள் இன்னும் பலர் இருக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறார்கள். அந்த காலப்பகுதியிலே ஈடுபட்டவர்களுடைய எழுத்துகள் இருக்குது, பல நியூஸ் பேப்பர் எல்லாம் இருக்குது. அப்போ 48ஆம் ஆண்டுக்கு பிறகு வரலாறு நான் இதுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த 500-1000 ஆண்டுகளுக்கு முதல் இருக்கிற வரலாறை பற்றி ஒரு டிபேட் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கு. ஆனால் 48ஆம் ஆண்டுக்கு பிறகு நடந்த வரலாறை பற்றி பெரிய அளவில் டிபேட் பண்ணுறது கொண்டும் இல்லைன்னா அதில் ஆவணங்கள் சகலதும் இருக்குது. அப்போ அந்த வரலாறு பாடத்தில் கூட 48ஆம் ஆண்டிலே பிரித்தானியர் இலங்கைக்கு சுதந்திரம் வழங்கிய பொழுது அந்த காலப்பகுதியில் இருந்த தமிழர்கள் அந்த தீர்வை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களை கட்டாயப்படுத்தி இந்த பெரும்பான்மை சமூகத்தின் கையிலே எங்களை கொடுத்து போனார்கள். 48ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எப்படி எங்களுடைய மலைய தமிழ் உறவுகளுக்கு வாக்குரிமை, குடியுரிமை பறித்து அவர்களை வெளியே அனுப்பினார்கள். 56ஆம் ஆண்டு எப்படி சிங்களம் மட்டுமென்று சட்டத்தை கொண்டு வந்தார்கள். 60களில் எப்படி கல்லோயா வெளியோயா போன்ற திட்டங்களை கொண்டு வந்து எங்களுடைய நிலங்களை ஆக்கிரமித்தார்கள். 70களில் எப்படி தரப்படுத்தல் என்று கொண்டு வந்தார்கள். இதில் எங்களுடைய மாணவர்களுக்கு பல்கலைக்கழகத்துக்கு போயிருந்த வாய்ப்பை எப்படி இல்லாமல் செய்தார்கள். 56ஆம் ஆண்டிலே பண்டா செல்வா ஒப்பந்தம் ஒன்று நடந்தது. இந்த ஒப்பந்தத்தில் என்ன ஒப்பந்தத்திலே செய்யப்பட்டது, அதுக்கப்புறம் டட்லி செல்வா ஒப்பந்தம் நடந்தது. இப்படி நான் சும்மா சொல்கிறேன், இந்த வரலாறை கூட மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காத ஒரு வரலாறு பாடமாகத்தான் இன்று இருக்கின்றது. அப்போ இதில் நீங்கள் சாதாரணமாக யோசித்து பார்த்தால், சாதாரண ஒரு சிங்கள குடிமகனுக்கோ சிங்கள பிள்ளைக்கு படிக்கிற பிள்ளைக்கு பார்த்தால் ஓகே, 48ஆம் ஆண்டில் சுதந்திரம் கிடைச்சிருக்கு, பிரதமர் டி.எஸ். சிங்களம், பிறகு சிங்களம், தமிழ் மக்களை பற்றியோ தமிழ் மக்களுடைய அரசியல் இருப்பை பற்றியோ எந்த ஒரு இடத்துலையும் எதையும் பேசப்படவில்லை. அப்போ 2025ஆம் ஆண்டில் 6 நடக்கிற கல்வி மறுசீலமைப்புலையும் கூட இந்த வரலாற்று தவறை
நாங்கள் சரி செய்யாமல் விட்டால் இனி அடுத்த வர போகிற 40 வருஷத்தில் இருக்கிற பிள்ளைகளும் கூட ஒரு வரலாறு தெரியாத தமிழ் மக்களை பார்த்தால் ஏதோ எல்லாருடையும் பல சிங்கள மக்களுடைய எண்ணம் என்று சொன்னால் பலர் சொல்வார்கள் இன்றைக்கு இங்கே வாழ முடியாது, நீங்கள் தமிழ்நாடுக்கு போங்க. இந்த நாட்டிலே பூர்வீக குடிகள் தமிழினமும் பூர்வீக குடிகள்ன்றது தெரியாமல் இருக்கின்றது. பலருடைய எண்ணம் நாங்கள் எல்லோரும் வந்து பிரித்தானியருடைய காலப்பகுதியிலே வேறு நாடுகளிலிருந்து இங்கே கொண்டு வரப்பட்டோன்றது பலருடைய எண்ணம். அப்போ இது ஒரு மாற்றி அமைக்கிறதுக்கான சரியான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கு. அப்போ இது தேசிய மக்கள் சக்தி இனவாதம் இல்லாத ஆட்சி, இனவாதம் இல்லாத கட்சி, இனவாதம் இல்லாத அரசாங்கம் இதை மாற்றி அமைக்கிறதுக்கான சில நடவடிக்கை எடுக்க வேணும். அந்த காரணத்தினால்தான் இலங்கை தமிழரசு கட்சி இதுவரைக்கும் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பாக ஒரு முடிவை எடுக்கவில்லை. நாங்கள் ஒரே ஒரு முடிவெடுத்து அந்த முடிவு என்னென்று சொன்னால் நம்பிக்கை இல்லா பிரேரணையிலே கையொப்பம் வைக்கிறது இல்லை என்ற முடிவு நாங்கள் எடுத்த அது எங்களுடைய பாராளுமன்ற குழு அன்று கடைசியாக நடந்த கூட்டத்திலேயும் கூட நான் நினைக்கிறேன் அந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்ளவில்லை. பாராளுமன்ற குழுவிலே இந்த விடயம் பேசப்பட்டதாகவும் இந்த பாராளுமன்ற குழுவுக்கு கட்சியினுடைய தலைவர் செயலாளரும் சேர்ந்து இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை நாங்கள் கையொப்பம் விடுவது இல்லை என்ற தீர்மானம் எட்டப்பட்டிருந்தாலும் கூட நம்பிக்கையில்லா பிரேரணை வாக்கெடுப்புக்கு வருமா இல்லையான்றது தெரியாது. ஆனால் அது வரும் பொழுது அது சம்பந்தமாக என்ன செய்ய போகிறோம்ன்றது சம்பந்தமாக நாங்கள் சரியான ஒரு முடிவொன்றை நாங்கள் எடுக்க வரும் என்றால் இதோட அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய இதிலே நம்பிக்கையில்லா பிரேரணையிலே நாங்கள் பிரதமருக்கு எதிராக வாக்களித்தோ இல்லாட்டி அரசுக்கு எதிராக வாக்களித்தோ அரசு மாற போகிறதும் இல்லை எதுவும். ஆனால் வரலாறு என்ற முக்கியமான பாடம் நான் இந்த சொன்ன குறிப்பிட்ட தமிழர் வரலாறை உள்வாங்க வேண்டுமென்ற அழுத்தத்தை கொடுக்கறதுக்காக இல்லாட்டி இதை பதிவு செய்வதற்காகவாவது நாங்கள் இதை ஒரு நிபந்தனையாக வைக்க வேண்டும் என்றதான் என்னுடைய நிலப்பாடு. மக்கள் மத்தியில் இன்னொரு கேள்வி இருக்குது, பாராளுமன்ற குழுவா இல்லாத பாராளுமன்ற குழுவான்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இதை பற்றி நீங்கள் இல்லை, இது சம்பந்தமாக எங்களுடைய பாராளுமன்ற குழுவில் தான் அப்படியான முடிவுகள் எடுக்கப்பட்டது. அப்படி பாராளுமன்ற குழு ஒன்று இல்லை, இது பாராளுமன்ற குழு. அந்த கூட்டத்தில் நான் கலந்து கொள்ளவில்லை. இதிலே பேசப்பட்ட விடயம் நான் அது சம்பந்தமாக எங்களுடைய கட்சியினுடைய பிரதமர் கொரோடா அவர்களிடமும் மற்றும் எங்களுடைய ஏனைய உறுப்பினரிடம் கேட்டான். பாராளுமன்ற குழுவிலே இது சம்பந்தமாக நாங்கள் கையொப்பம் விடுவதில்லை என்ற தீர்மானம் கட்சியினுடைய தலைமைத்துவம் சொன்ன தீர்மானத்தை தான் பேசப்பட்டது. நன்றி. கல்வி மறுசீலமைப்புன்றது மிக முக்கியமான ஒரு விடயம், அது அவசியமான ஒரு விடயம். ஆனால் அதை எப்படி செய்கிறதுன்றது சம்பந்தமாக தமிழர் தரப்பிலே இருந்து எங்களுடைய கருத்தை உள்வாங்கி செய்ய வேணும்ன்றது தான் நிலப்பாடு.